மனதினில் பிறந்திடுவோம். தொழுவினில் மனுவாய் பிறந்தவரை தொழுகிற ஆலயம் நுழைந்திடுவோம். தொழுவினில் மனுவாய் பிறந்தவரை தொழுகிற ஆலயம் நுழைந்திடுவோம். தன்னை மைந்தன் அழைக்கின்றார், தன்னை பிறந்தவர் அழைக்கின்றார். மாணவர் வரவில் மகிழ்ந்திடுவோம், பலியினில் நாமும் கலந்திடுவோம். தொழுவினில் மனுவாய் பிறந்தவரை தொழுகிற ஆலயம் நுழைந்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. விண்மீன்கள் வழிகாட்ட இறைவனை ஆராதிக்க வந்த 3 ஞானிகளை காட்சிப்படுத்தும் இத்திருக்காட்சி பெருவிழாவுக்கு அழைக்கப்பட்ட மக்களே வருக. மழை வந்தால் மகிழ்ச்சி வரும், சூரியன் வந்தால் மலர்கள் மலரும், தென்றல் வீசினால் மனங்கள் குளிரும். இவை இயற்கையின் வர்ண காட்சிகள். இவற்றிற்கெல்லாம் மேன்மையாக மணுமகன் வந்தால் மீட்பு வரும் என்பதே இத்திருக்காட்சி. முதல் வாசகமும் இதையே தெளிவாக்குகிறது. இருள் பூவுலகை மூடும்போது, காரிருள் மக்களினங்களை கவ்வும் போது ஆண்டவர் நம்மீது எழுந்தருள்வார் என்று நமக்கு உணர்த்துகிறது. பாரினையே படைத்தான் இறைவன், அவன் பிறக்க விரும்பியதோ பசு தொழுவத்தில். இந்த எளிமையை தரிசிக்கவே கடல் கடந்து வந்தனர் ஞானியர். எளிமையும் தாழ்மையும் மேன்மைப்படுத்தப்படும் என்பதை நமக்கு உணர்த்தவே இப்பெருவிழா. அன்பான இதயத்துடனும் உண்மையான உள்ளத்துடனும் பயணிக்கும் போது இயற்கையே நமக்கு துணையாய் வரும் என்பதை வழிகாட்டிய விண்மீன் நமக்கு உணர்த்துகிறது. பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதயக்கதிர் நோக்கி நடைபோடுவர் என்ற வாக்குகள் இறைவனிடத்திற்கு நம்மை இழுக்கிறது. மெசியா பெத்லகேமில் பிறப்பார் என்று தெரிந்திருந்தும் அவர் பிறப்பை அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மமதியில் கண்கள் ஒளி இழந்து விட்டன யூதர்களுக்கு. ஆனால் ஆவலோடும் அன்போடும் புறப்பட்ட ஞானியர்களுக்கு ஒளியே வழிகாட்டியது. இயேசுவை கொல்ல வேண்டும் என்று எண்ணிய ஏரோதுக்கு ஞானிகளிடமிருந்து தகவல் வரும் என்ற வஞ்சக எண்ணம் கொண்ட ஏரோதுக்கு கிடைத்ததோ ஏமாற்றமும் பாவமும். நெடுந்தொலைவு நடந்து வந்தே இறைவனை கண்டனர் ஞானியர். பொன்னும் தூபமும் வெள்ளைப்போளமும் பரிசளித்தனர். அதற்கு இறைவன் தந்த பரிசு என்ன தெரியுமா? உன்னத நூலாம் திருவிவிலியத்தில் அவர்களை இன்றளவும் நினைவு கூறுகின்றோம். நடக்கும் தூரத்தில் ஆலயம் இருந்தும் சொகுசு வாகனம் வைத்திருந்தும் இறைவனை தேடாமல், இறைவனை காண முடியாமல் போனதற்கான காரணங்களை தேடுகிறோம். இவ்வுலக பணிகள் எல்லாவற்றிலும் மேன்மையான பணி இறைவனை சந்திப்பது என்ற தீர்க்கமான ஒளி நம் மனதில் ஏற்படும் போது உள்ளத்தில் திருக்காட்சி ஒளிர்கிறது என்ற சிந்தனையோடு இத்திருப்பலியில் பயணிப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் இன்று தன்னை வெளிப்படுத்த திருக்காட்சி பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். 3 ஞானியருக்கு மட்டுமல்ல, இந்த உலகிலே கடவுளுடைய ஞானத்தை பெற்றிருந்த எல்லோருக்குமே கடவுள் தன்னை இன்றும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கடவுளுடைய ஞானம் யாரிடமெல்லாம் உள்ளதோ அவர்கள் கடவுளை கண்டுகொள்வார்கள். ஞானமற்றோர் இந்த உலகிலே கடவுளை கண்டுகொள்வதில்லை. ஞானம் இல்லாதோர் கடவுளை கண்டுகொள்ளாமைக்கு இந்த உலகிலே சாக்கு போக்கு சொல்லுகிறார்கள். கடவுள் தங்களுக்கு அதிசயங்களை செய்யவில்லை, அற்புதங்களை செய்யவில்லை என்று தங்களுக்கான காரணங்களை இன்று கூறிக்கொண்டு தருகிறார்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, அனைத்தையும் கடந்த கடவுளை நாம் கண்டுகொள்ள வேண்டுமெனில் இந்த உலகில் உள்ள அனைத்து எல்லா சுயநலங்களையும் நாம் கடந்தவர்களாக இந்த உலகில் இருக்க வேண்டும். இறை ஞானத்தை மட்டும் தேடுவர்களாக இந்த உலகிலே வாழ வேண்டும். இறை ஞானத்தை தேடி இறைவனை இந்த உலகிலே கண்டுகொள்ள இந்த தூய பலியை நாம் ஒப்புக் கொடுப்போம். அன்பு சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மை தெளிக்கப்படும் படைப்பொருளாகிய தண்ணீரை புனிதப்படுத்துமாறு எல்லாம் வல்ல இறைவனை மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியிடம் என்று உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க நமக்கு அருள் புரிவாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என திருவிழமானீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாக இன்று நாங்கள் இத்தண்ணீரினால் இந்த அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வு தரும் அருளின் ஊற்றினை நீர் எம்முள்ளே புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீமைகள் அனைத்திலும் இருந்தும் காத்தருளும்.
இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்தோடுமே அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கின் எலிசா வழியாக கற்பித்து உம் படைப்பொருளாகிய இந்த உப்பை பரிவன்புடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் உடைய தூய ஆவியார் உடனிருந்து எம்மை காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஈசோலினரின் மேல் தெளிப்பே, நானும் தூய்மையாவே. நீரே எம்மை கழுவ, நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆட்சிப்படுத்துகின்றோம் யார் உமது மேலாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் நல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையிலென்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, நீ உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே.
மன்றாடுவோமாக. அன்பின் நிறைவா, விண்மீன் வழி நடத்த ஒரே திருமகனை இன்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்திய நீர் கனிவுடன் வரமருள உம்மை வேண்டுகிறோம். இதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையினால் அறிந்திருக்கிற நாங்கள் உம் ஆட்சியின் தோற்றத்தை கண்டுகளிக்கும் வரை வழி நடத்தப்படுவோமாக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. ஆண்டவரோ உன்மீது எழுந்தருளுவார். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர் என்று எடுத்துரைத்து மெசியாவின் வருகையானது எல்லா இனத்தாரையும் ஒன்று கூட்டி சேர்ப்பதாக இருக்கும் என்பதை தெளிவுபடுத்தும் இறைவாக்கினர் எசையா நூலின் வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60, இறை வசனங்கள் 1 முதல் 6 வரை. எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றி உள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூ உலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார். அவரது மாட்சி உன் மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர். மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார். அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலைவிலிருந்து உன் புதல்வர் வருவர். உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய். உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும். பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணப் பொருட்கள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 72. நாம் அனைவரும் பாட வேண்டிய பதில் மொழி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளித்தருளும். அரசமைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்தருளும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம்
ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் காலத்தில் நீதி தலை தூங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்திடுவார். பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, தர்சீசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் செபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோர்க்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டிடுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றிடுவார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். இரண்டாம் வாசகம் முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித பவுல் அடிகள் இயேசு என்னும் மறைபொருள் தூய ஆவியார் வழியாக அனைவருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக பிற இனத்தார் அனைவருக்கும் இம்மறைபொருள் அளிக்கப்பட்டுள்ளது என்றும், நாமும் நம்பிக்கையோடு இயேசு என்னும் மறைபொருள் தூய ஆவியார் வழியாக நம் வாழ்வில் கலந்திட அருள் வேண்டி திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தின் வார்த்தைகளுக்கு செவி சாய்ப்போம். இரண்டாம் வாசகம். பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்போது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 2, 3 மற்றும் 5, 6. சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும்
ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி பிரிவு 2 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 12 முடிய. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகி இஸ்ரவேலை 1000 ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. எல்லா இனத்தவரும் ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவர் இயேசுவிலும் அன்னை மரியின் அருள் காவலிலும் அன்பும் பாசமும் நிறைந்த சகோதரிகளே, சகோதரர்களே, கடந்த நாளில் நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவை பெருமகிழ்வோடு கொண்டாடினோம். கிறிஸ்து பிறப்பு விழாவை தொடர்ந்து இயேசு, சூசையப்பர், அன்னை மரியாள் என்கின்ற மாபெரும் உன்னத குடும்பமாம் திருக்குடும்பத்தினுடைய பெருவிழாவை கொண்டாடினோம். இந்த 2 விழாக்களை கடந்து புதிய ஆண்டில் 2026 இந்த ஆண்டில் நாம் அனைவரும் மகிழ்வின் திருக்குடும்பங்களாய் ஒன்றிணைந்து இந்த புதிய ஆண்டை ஆண்டவருக்கு
நன்றி சொல்லக்கூடிய ஒரு ஆண்டாக, எல்லா அருள் வளமும் இறை வல்லமையும் நிறைந்து நமக்கு காணக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டில் நாம் அடியெடுத்து வைத்துள்ள இந்த வேளையில், இந்த நாளில் நம்முடைய திரு அவையினுடைய திரு வழிபாட்டு கொண்டாட்டத்தில் ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா, அதாவது 3 அரசர்களுடைய பெருவிழாவை நினைவு கூர்ந்து கொண்டாட்டமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றது. எதற்காக இந்த 3 அரசர்களை நாம் கொண்டாட வேண்டும்? எந்த மனநிலையோடு, எப்படிப்பட்ட பண்பை இவர்கள் நமக்கு இந்த திரு குடும்பத்தின் வழியாக இந்த திரு அவைக்கும் நமக்கும் என்ன சொல்கிறார் என்று எண்ணி பார்க்கின்ற போது, பல நிலைகளில் இவர்கள் தங்களது உடனிருப்பையும் தங்களது சொல் வளத்தையும் கொடுத்த நபர்களாகவே பார்க்கப்படுகிறார்கள். எல்லாரும் ஞானிகளாக வாழ ஆசைப்படுகிறோம், ஞானம் நிறைந்த சொல் வளத்தை கொண்டு பயணிக்க ஆசைப்படுகிறோம். ஆனால் அப்படி ஆசைப்படுகின்ற நமது ஆன்மா, நமது உள்ளம் உண்மையான பாதையை, யார் உண்மையான கடவுள், யார் உண்மையான இறைவன் என்பதை தேடி சொல்கிறோமா என்று சொன்னால், அது சில நிலைகளில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த நாளில் இந்த 3 அரசர்கள் இந்த உலகினுடைய மீட்பரா மெசியாவை காண்பதற்காக ஆவலோடு தேடி சென்றவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா கிறிஸ்துவை உலக அனைத்திற்கு ஒரு மீட்பராக எடுத்து காட்டுகின்ற வேளையில், அந்த கிறிஸ்து நம் அனைவருக்கும் மீட்பராக, அரசராக, ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. எனவே இந்த நிலையில் இந்த 3 அரசருடைய விழாவை கொண்டாடுகின்ற நாளிலே ஒரு சிறிய கேள்வியோடு நான் தொடங்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். என்னன்னா, எல்லாம் கொட்டாய் விடுதிய 3 அரசருடைய பெயர்கள் சொல்லுங்க பார்ப்போம். நீங்க சொல்லக்கூடாது. கஸ்பார், மெல்கியோர், பல்தசார். இந்த 3 நபருடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் நம்முடைய திரு அவையினுடைய ஒவ்வொரு வழிபாட்டு கொண்டாட்டங்களிலும் பல நபர்களுக்கு நாம் விழா எடுத்து சிறப்பிக்கின்றோம். அப்படி விழா எடுத்து சிறப்பிக்கின்ற நபர்களுடைய வரலாறை நாம் அறிந்து கொள்வது சால சிறந்ததாக இருக்கின்றது. திரு அவையினுடைய ஒவ்வொரு வழிபாட்டு முறையும் வரலாற்று உண்மையோடு நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த வரலாற்று உண்மையும் பாரம்பரியம்தான் நம்மை ஒருபடி மேலே சென்று இறை நம்பிக்கையில் வாழ நம்மை ஒவ்வொரு நாளும் தூண்டுகிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, மெல்கியோர் என்பவர் வயது முதிர்ந்தவராக பார்க்கப்படுகிறார். இவர் வெண்மை நிற தாடி கொண்ட ஒரு மனிதராக நம்முடைய குடிலில் பார்க்கப்பட இருக்கிறார். 2வது நபர் கஸ்பார் என்பவர் இளமை நிற தோற்றம் கொண்ட ஒரு இளைஞனுடைய அந்த மகத்துவம் கொண்ட மனிதராக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது அவர் தாடி இல்லாத நபராக இருக்கிறார். 3வதாக கஸ்பார் கருமை நிறம் கொண்ட ஒரு மனிதராகவே பார்க்கப்படுகிறார். இவர் நீண்ட தாடி கொண்ட ஒரு மனிதராகவே இருக்கிறார். ஆக 3 நபர்களும் பல நிலைகளில் பல நிலைகளை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். நாமும் குடிலுக்கு சென்று இயேசுவையும் அன்னை மரியாவையும் சூசியப்பரையும் பார்த்திருப்போம். ஆனால் யார் மெல்கியோர், யார் கஸ்பார், யார் பல்தசார் என்று நாம் ஒரு நிமிடம் அதை எண்ணி பார்க்க வேண்டும். அவர்கள் வழியாக இந்த திரு அவைக்கும் சிறப்பாக இந்த நாளில் எதற்காக அவர்கள் இயேசுவை கண்டுகொண்டார்கள், எதற்காக இயேசுவை கீழ்த்திசை நாட்டிலிருந்து அந்த மெசியாவினுடைய இல்லத்திற்கு வந்து காண வேண்டும் என்பதை நாம் நாளில் எண்ணி பார்க்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, இந்த ஞானிகள் கீழ்த்திசையினுள்ள நாட்டில் வாழக்கூடிய ஞானிகளாக பார்க்கப்படுகிறார்கள். இவர்களுடைய வழிபாட்டு முறையில் கடவுளாக இவர்கள் பார்ப்பது விண்மீன் தான் இவருடைய கடவுளாக பார்க்கப்படுகிறார்கள். ஏனென்றால் இந்த விண்மீன் வழியாகத்தான் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஞானிகளாக இந்த 3 ஞானிகளும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த நிலையில் இந்த 3 ஞானிகளும் ஆவலோடு கிறிஸ்துவை கண்டுகொள்ள வேண்டும். ஒரு தேடலுடைய வெளிப்பாட்டு வழியாக அந்த மெசியாவை அவர்கள் இனம் கண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று எண்ணியதால் தான் அவர்கள்
கீழ்த்திசை நாட்டிலிருந்து அந்த பெத்லேகம் மண்ணிற்கு வந்து இயேசு என்கின்ற மெசியாவை இனம் கண்ட நபர்களாக பார்க்கப்படுகிறார்கள். எனவேதான் இன்றைய திருப்பாடலை நாம் வாசிக்க கேட்டிருப்போம், எல்லா இனத்தவரும் ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்வார் என்று சொல்லப்படுகிறது. இயேசுவை பொறுத்தவரை குறிப்பிட்ட மக்கள் மட்டுமல்ல, எல்லா மானுட சமூகமும் அவருடைய மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்கு இறைப்பணி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாளிலே நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே இந்த நிலையில் இயற்கையின் மரங்கள் செடிகள் அவை அனைத்திற்கும் நல்ல மழை வேண்டும் என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். காட்டில் வாழக்கூடிய உயிரினங்கள் தங்களுடைய உணவிற்காக வீதிக்கு சென்று தனது தேடலை ஆரம்பிக்கிறார்கள். உள்நாட்டில் வாழக்கூடிய நாம் அயல் நாட்டிற்கு சென்று பணிக்காக தனது தேடலை ஆரம்பிக்கிறோம். அறிவியல் மாமேதைகள், அறிவியல் விஞ்ஞானிகள் ஒவ்வொரு நாளும் புது புது கண்டுபிடிப்புகளை உருவாக்கி கொண்டு தனது தேடலுடைய வெளிப்பாட்டை அவர்கள் காட்டுகிறார்கள். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு அறிவார்ந்த சொல் களஞ்சியங்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி புது வகையான படிப்பதற்கான முயற்சிகளை உருவாக்கி தங்களுடைய தேடலை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். அரசியல்வாதிகள் சமூகத்தில் பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், சமூகத்தில் சமத்துவத்தையும் சகோதரத்துவ உறவையும் எல்லாருக்கும் எல்லாம் என்று சொல்லக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு பக்கம் தேடலோடு தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார்கள். அதே போல நாமும் மனிதர்களாகிய நாமும் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் அந்த கிறிஸ்துவின் விழுமியத்திற்கு ஏற்றவாறு அன்பையும் அமைதியையும் அருளையும் சமத்துவத்தையும் சகோதர உணர்வையும் நம் அருகில் வாழக்கூடிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தேடலின் பிள்ளைகளாக எப்படி மெசியாவை 3 ஞானிகளும் ஞானம் நிறைந்த சொல் வளத்தோடு ஞானம் நிறைந்த அறிவாற்றலோடு இனம் கண்டார்களோ, அதே ஞானம் நிறைந்த சொல் வளத்தோடு எண்ணத்தோடு நாமும் ஒருவர் மற்றவருக்கு அந்த கிறிஸ்து கொண்டிருக்கின்ற அன்பையும் ஆசையையும் கிறிஸ்துவின் விழுமியங்களையும் எல்லா மக்களுக்கும் எல்லா மானுட சமூகத்திற்கும் எடுத்து காட்டக்கூடிய நபர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த நிலையில்தான் இந்த 3 ஞானிகளும் வெவ்வேறு நிலைகளில் வெவ்வேறு இடங்களில் இருந்து வந்தாலும் அவர்கள் இனம் கண்டது மெசியா என்கின்ற ஒரு மீட்பர் ஒருவரே தான். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல பகுதிகளில் இருந்து வந்தாலும் நாம் கண்டுகொள்ள வேண்டியது கிறிஸ்து என்கின்ற ஒருவரை மட்டுமே நம்முடைய தேடலாக, நம்முடைய ஞானத்தினுடைய வெளிப்பாடாக கிறிஸ்து இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற போது அந்த கிறிஸ்து நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாக குடிகொள்ளுவார். எப்படி 3 ஞானிகளுக்கும் நட்சத்திரம் விண்மீனானது ஒளியை கொண்டு வந்ததோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் பல நபர்கள் நமக்கு நல் வழியை ஏற்படுத்தக்கூடியவர்களாக வழிகாட்டிகளாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நிலையில் நம்முடைய கிறிஸ்தவ குடும்பத்திற்கு, கிறிஸ்தவ வாழ்வுக்கு பல ஆன்மீக குருக்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நண்பர்கள் பல நமக்கு இருக்கலாம். ஆனால் இவர்கள்தான் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அந்த 3 ஞானிகளுக்கு விண்மீனானது ஒரு அன்பின் அடையாளமாக, ஒளியின் அடையாளமாக இருந்ததோ, அதே போல இவர்கள் அனைவரும் நமக்கு ஒரு விண்மீனாக இருக்கிறார்கள். இந்த விண்மீனுடைய வெளிப்பாட்டை நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்க வேண்டும். அப்படி நாம் அதை விண்மீனுடைய வெளிப்பாட்டை நாம் மறந்து போனாலோ துளைத்து போனாலோ நாம் வேறு பாதைக்கு செல்ல முடியும். எப்படி ஞானிகளுடைய பாதையில் விண்மீன் தோன்றியது, அவர்கள் சென்றார்கள். ஆனால் திடீரென அதனுடைய விண்மீனுடைய வெளிப்பாடு மறைந்தது. அவர்கள் தீமையின் இல்லிடமாகிய யோரோதனுடைய அரண்மனைக்கு சென்றார்கள். சென்ற பின்பு அவர்களும் அந்த யோரோதும் இயேசுவை காண வேண்டும் என்று எண்ணினார். இருந்த போதிலும் கூட ஞானிகளுக்கு மீண்டும் விண்மீனுடைய வெளிப்பாடு கிடைக்கப்பெற்றது. அவர்கள் கிறிஸ்து என்கின்ற மெசியாவை இனம் கண்டார்கள். அன்பிற்கினியவர்களே, இந்த ஞானிகள் 3 வகையான பரிசுகளை கொடுத்ததாக இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். என்ன பரிசு கொடுத்தாங்க? கேட்குறோம் சொல்லணும். சொல்லுங்க, இந்த பக்கம் சொல்லுங்க. பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும். அன்பிற்கினியவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பல பரிசுகளை பல மனிதர்களுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறோம். அப்படி ஆசைப்படுகிற நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளத்தோடு நாம் பிறருக்கு பரிசுகளை கொடுக்கிறோம்? இந்த 3 ஞானிகளும் ஞானம் நிறைந்த மனம் கொண்டவர்களாக அந்த மெசியாவுக்கு இந்த சிறு வயதில்
பொன், சாம்பிராணி, வெள்ளை போலத்தை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இந்த பொன் நிறைந்த பரிசு இயேசு அரச தன்மையினுடைய அடையாளத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறது. இயேசுவே உலகின் அரசராக இருக்கிறார் என்பதை இந்த பொன் நிறைந்த பரிசு நமக்கு எடுத்து காட்டுகிறது. இரண்டாவது, தூபம் நிறைந்த பரிசு. ஆண்டவர் இறை வல்லமை கொண்டவர், அவர் தெய்வீக பிரசன்னம் கொண்டவர் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகின்ற வேளையில் மூன்றாவது பரிசாக நாம் பார்ப்பது வெள்ளை போலம். இந்த வெள்ளை போலம் இயேசு கிறிஸ்து மனித இயல்பை கொண்டவர் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. எனவேதான் மனிதராக நம் மண்ணில் அவர் நமக்காக பிறந்தார். மனிதராகவே வாழ்ந்து மனித உயிர்களுக்கு பணி செய்த ஒரு நபராக இயேசு பார்க்கப்படுகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த மனித உயிர்களுக்குத்தான் தன் உடலையும் இரத்தத்தையும் மீட்பினுடைய கொடையாக கொடுத்த ஒரு நபராக நம் ஆண்டவர் இயேசு பார்க்கப்படுகிறார். எனவே இந்த மூன்று ஞானிகளும் மூன்று விதமான பரிசுகளை மூன்று பண்புகளின் அடிப்படையில் மெசியாவுக்கு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அந்த நிலையில் நாம் இயேசுவுக்கு எப்படிப்பட்ட காணிக்கைகளை கொடுக்க இருக்கிறோம்? அதே போல நம்மோடு உடன் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு, நம்முடைய உறவுகளுக்கு நாம் எப்படிப்பட்ட பரிசுகளை கொடுக்க இருக்கிறோம்? நம்முடைய வெறுப்பு நிறைந்த சொல்லா, அல்லது நம்முடைய ஆணவம் நிறைந்த வாழ்வா, அல்லது நம்முடைய கோபம் நிறைந்த பண்பை கொடுக்க இருக்கின்றோமா? அல்லது இவையெல்லாம் கடந்து இயேசுவின் விழுமியத்தை அந்த நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நாம் கொடுக்க இருக்கிறோமா என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். எனவே நம்முடைய உள்ளத்தில் கிறிஸ்துவின் அன்பு, எப்படி ஞானிகள் தங்களுடைய நாடுகளை கடந்து தங்களது பதவி பட்டம் எல்லாவற்றையும் துறந்து மெசியாவை கண்டுகொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு, ஞானம் நிறைந்த உள்ளத்தோடு அந்த கிறிஸ்துவை கண்டுகொண்டார்கள். அதே போல நாமும் ஞானம் நிறைந்த மக்களாக, அறிவார்ந்த மக்களாக மட்டுமல்ல, ஞானம் நிறைந்த சொல்வளம் கொண்டவர்களாக நாம் இருக்கின்ற போது அந்த மூன்று ஞானிகளைப் போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விதமான பகட்டுத்தன்மை, ஆணவம் எல்லாவற்றையும் துறந்து அந்த கிறிஸ்துவை இனம் கண்டவர்களாக, கிறிஸ்துவனுடைய தேடலுடைய வெளிப்பாடாக நம்முடைய ஞானமும் நம்முடைய வாழ்வும் வெளிப்படும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் அன்பிற்கினியவர்களே, நீங்களும் நானும் ஒருவர் மற்றவருக்கு பரிசுகளை கொடுக்க வேண்டும். சிறப்பாக ஒருவர் மற்றவருக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். எப்படி அந்த ஒற்றை விண்மீன் மூன்று ஞானிகளுக்கு வழிகாட்டியாக இருந்து மெசியாவை காண்பதற்கு ஒரு அடையாளமாக இருந்ததோ, அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவர் மற்றவருக்கு நல்வழிப்படுத்தக்கூடியவர்களாக, நற்பண்பை பிறருக்கு எடுத்துக்காட்டக்கூடிய வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும். இரண்டாவது, ஆண்டவருக்கு மூன்று ஞானிகளும் மூன்று விதமான காணிக்கைகளை கொடுத்தார்கள். மூன்று விதமான காணிக்கைகளும் மூன்று நற்பண்புகள் எடுத்துக்காட்டுவதாக இருக்கின்றது. நாமும் பிறருக்கு வெறுமனே வார்த்தைகளால் மட்டுமல்ல, மாறாக செயலளவில் நம்முடைய நற்பண்புகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து வெறுமனே தன்னுடைய வார்த்தைகளால் மட்டும் அவர் தனது பணியை சுருக்கிவிடவில்லை. மாறாக தனது பணியை, தனது வல்ல செயல்களை செயலாக்கத்திற்கு இட்டு சென்ற ஒரு நபராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரை பின்பற்றக்கூடிய நீங்களும் நானும் சொல்லளவில் அல்லாமல் செயலளவில் நம்முடைய பரிசுகளும் நம்முடைய நற்பண்புகளும் இருக்க வேண்டும். எனவே இந்த நாளில் இந்த திருக்காட்சி பெருவிழா நமக்கு சொல்வதெல்லாம், நாம் ஒருவர் மற்றவருக்கு அர்ப்பணம் நிறைந்தவர்களாக, ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, ஞானம் நிறைந்த சொற்களை பிறருக்கு நாம் பகிர்ந்தளிக்க வேண்டும். பிறரை குறை கூறிக்கொண்டே நம்முடைய வாழ்வு இருக்கிறது என்று சொன்னால், நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதில் எந்தவித புண்ணியமும் அல்ல. ஏனென்றால் நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகள். கிறிஸ்துவின் விழுமியத்திற்கு ஏற்றவாறு அந்த ஞானிகள் நமக்கு சொல்லக்கூடிய ஞானம் நிறைந்த சொல் வளத்தோடு நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையோடு நாம் மெசியாவாம் கிறிஸ்துவை நம்பிக்கையோடு தேடுவோம். பல்வேறு துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் நாம் தகர்த்தெறிந்து மெசியாவை இனம் கண்டு ஞானம் நிறைந்த வாழ்வோடு நம்பிக்கையோடு இந்த பலியில் இணைந்து மன்றாடுவோம். மூன்று ஞானிகளும் கொண்டிருந்த அதே தைரியம், அதே ஆற்றல், அதே வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள அருள் வேண்டி பலியில் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் சீயோனிலிருந்து நமது குடும்பங்களையும் பிள்ளை நிறைவாக ஆசீர்வதித்து காப்பாராக. அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். உன்னதம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகாரமாடும் அதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலில் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் தமது அன்பை என்று நமக்கு வெளிப்படுத்தியுள்ளார். கடவுளின் அன்பு எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. தம் மகனையே உலகுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். பேரன்பு கொண்ட ஆண்டவரிடம் நம் வேண்டுதல்களை எழுப்பி நாம் ஜெபிப்போம். மீட்பு பாதையில் எம்மை வழிநடத்த வந்த விண்மீனே, எம் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரின் பணிவாழ்வை ஆசீர்வதித்து மக்களுக்கு சரியான வழியினை காட்டி அழைத்து செல்லும் வரம் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நெடும் பயணம் மேற்கொண்ட ஞானியருக்கு தம்மை வெளிப்படுத்தியவரே, நாங்கள் உம்மை கண்டடைய தடையாயிருக்கும் இவ்வுலக சிக்கல்களை அகற்றி பிணிகளின் வேதனை நீக்கி மன அமைதியுடன் நாங்கள் வாழ்வை மேற்கொள்ள வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் விடிவெள்ளியே எம் இறைவா, பொன், தூபம், வெள்ளை போலம் போன்றவற்றை உமக்கு பரிசளித்து மகிழ்ந்த ஞானியருக்கு விழா எடுக்கும் நாங்கள் தேவையில் இருப்பவர்களுக்கு தாராளமாய் கொடுத்து உதவும் மனங்கள் கொண்டவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இம்மண்ணுலகிற்கு மன்னனாய் தோன்றியவரே எம் இறைவா, பிற இனத்தார் உம் ஒளி நோக்கி வருவார் என வாக்களித்தவரே, உம்மை அறியாது தேடாமல் வாழும் மக்கள் மனமாறி உம் அன்பு பாதையில் அரவணைக்கப்பட்டு உம்மை முழுமையாக ஏற்று உம் பிள்ளைகளாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் தனிப்பட்ட தேவைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். நாம் ஒவ்வொருவரையும் இந்நாளிலே ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய அருளினால் ஞானத்தினால் நிரப்பி வழிநடத்த நாம் மன்றாடுவோம். கஸ்பார், பல்தசார், மெல்கியோர் என்னும் 3 ஞானிகளை கடவுள் தம் அன்பினால் தம் ஞானத்தினால் நிரப்பினார். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். கடவுளின் அன்பும் ஞானமும் நம் ஒவ்வொருவரையும் நிரப்ப, கடவுளின் ஆசீர்வாதம் நம்மை முழுமையாய் ஆட்கொள்ள நம்மை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம்.
நம் பிள்ளைகளை இந்நாளில் ஆண்டோடு ஒப்புக் கொடுப்போம். 3 ஞானிகளும் பல்வேறு தடங்கல்களுக்கும் இடையூறுகளுக்கும் மத்தியிலும் பிறந்திருக்கிற கடவுளின் மகனை கண்டுகொண்டார்கள். நம் பிள்ளைகளை ஆண்டோடு ஒப்புக் கொடுப்போம். இவ்வுலகினுடைய தீமைகள் நம்முடைய பிள்ளைகளை இன்று தடுத்து நிறுத்துகின்றன. நம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுகின்றன. எல்லா தீமைகளையும் நம்முடைய பிள்ளைகள் வெற்றி கொண்டு இறை ஞானத்தை, கடவுளுடைய அருளை, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள நம் பிள்ளைகளை ஆண்டவுடன் இந்நாளிலே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் என்று தன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக வெளிப்படுத்துகிறார். விண்மீன் பிற இனத்து மக்களை கடவுளின் மகனாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது. இந்த உலகில் உள்ள எல்லா மக்களும் இறை ஞானத்தை கண்டுகொள்ள, இந்த உலகில் உள்ள எல்லா மக்களும் மீட்பு பெற, இந்த உலகில் உள்ள எல்லா மக்களும் கடவுளுடைய ஞானத்தை கண்டுகொள்ள, கடவுளை அறிந்து கொள்ள நாம் செபிப்போம். கடவுளை அறிந்து கொள்ள தடையாக இருக்கிற நம்முடைய இடர்பாடுகளை, துன்பங்களை நாம் இந்த வேளையில் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா விதமான பாவச் செயல்கள் நம்மை கடவுளிடம் அழைத்து செல்ல இயலவில்லை. ஞானமே நம்மை கடவுளிடம் அழைத்து செல்ல இயலும். நம்மை தடை செய்யக்கூடிய எல்லா விதமான தீமைகளையும் பாவச் செயல்களையும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஆணவத்தை நாம் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். நம் துன்பங்களை, துயரங்களை, கண்ணீரை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக. ஆண்டவரை உம் அன்பு பெரிது. உம் பெரிதான அன்பினால் தகப்பனை இன்று உம் மகனையே எங்களுக்கு நீர் வெளிப்படுத்துகிறேன். ஆண்டவரை இந்த உலகில் உள்ள எல்லா மக்களையும் நீர் மீட்க வேண்டும் என்று திருவுளம் கொண்ட இறைவன் எல்லா மக்களையும் மீட்பதற்காக தகப்பனை இந்த உலகிலே விண்மீன் வழிகாட்ட ஞானிகளை இன்றைக்கு உம் திருமகனை காண அழைத்து வந்திருக்கிறேன். இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்களும் ஆண்டவருமை கண்டுகொள்வதற்காக 3 ஞானிகளைப் போல ஆண்டவரே ஆர்வத்தோடும் ஏக்கத்தோடும் இந்நாளிலே உம் நாமம் முழங்கும் இந்த ஆலயத்தில் கூடியிருக்கிறோம். உம் பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நாளிலே ஆசீர்வதிப்பீராக. அன்று தகப்பனே கஸ்பார், பல்தசார், மெல்கியோர் என்ற 3 ஞானிகளும் உம்முடைய ஞானத்தை முழுமையாய் அறிந்து கொண்டது போல நாங்கள் உம்மை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம்முடைய ஞானத்தின் வழியை ஆண்டவரை இந்த உலகிலே அறிந்து கொண்டு அதிலில் நடப்போமாக. ஆண்டவரே இந்த உலகிலே தகப்பனை எல்லா விதமான இடர்பாடுகளையும் களைந்து உம்மை கண்டுகொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை இந்த உலகிலே நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. அன்பின் தகப்பனை என் குடும்பங்களையும் குடும்பங்களுடைய பிள்ளைகளையும் என் நாளிலே உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். 3 ஞானிகளைப் போல தகப்பனே எல்லா விதமான தீமைகளையும் கடந்து செல்ல எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை தந்து வழி நடத்தும். அன்பின் ஆண்டு இந்த உலகில் உள்ள எல்லா மக்களையும் அனைத்துலக குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. உம்மை எல்லா பிள்ளைகளும் அறிந்து கொள்வார்களாக. உம்முடைய ஞானத்தை நோக்கி இந்த உலகம் முழுவதும் வழி நடப்பதாக. போர்களும் துன்பங்களும் பசியும் பஞ்சமற்ற எல்லா விதமான நாட்களை இந்த உலகிலே மக்கள் கண்டுகொள்வார்களாக. உம்முடைய ஞானத்தை ஆண்டவர் இந்த உலகில் உள்ள எல்லா பிள்ளைகளும் அறிக்கையிடுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. எமது வளர்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனத உழைப்பின் பயணமான அப்பத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வு தரும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.
ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. என்பது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை செடியும் மனித உழைப்பை பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு ஆன்ம பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. இறைவா, தாழ்மையான மனம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். மாட்சிமை நிறைந்த ஆண்டவரே, உம் திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடனில் கண்ணோக்கியருளும் வேண்டுகிறோம். பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலவும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கவில்லை. எனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகிறார், பலியிடப்படுகிறார், உட்கொள்ளப்படுகிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு ஒரு செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினோம். சாவுக்குரிய மனித தன்மையிலே அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியினால் எங்களை நீ புதுப்பித்தருளி. ஆகவே இறைவா, வானதூதரோடும் முதன்மை தூதரோடும் ஆரியணையில் அமர்வார் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் சேனைகள் அனைத்தோடும் சேர்ந்து உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: படைகளின் கடவுள் நம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் செயலாற்றலாம் நீர் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உம் திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியார் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவா. அவர் பணித்தவாறே மர நிகழ்வை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவை கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்றது. இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையோ எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் எண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கை கண்ணோக்கியரிடம் மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திருத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமுடையவர்களாக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்களுடைய பங்கின் பாதுகாவலரான புனித பதுவை அந்தோனியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராய் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், எங்களுடைய மறைமாவட்டத்தினுடைய பரிபாலகர், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து
அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுத் தந்தார். நம் விண்ணக தந்தையிடம் நம்பிக்கையுடன் மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி அருள மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்ப வாழ்வுக்காகவும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்வோடு காத்திருக்கின்றோம். அமைதிக்காக ஜெபிப்போம். உலக அமைதிக்காக நம் திருவை நாளிலே நாம் ஜெபிக்க நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது. உலக அமைதிக்காக நாம் நாளிலே மன்றாடுவோம். உலகம் அமைதி கொள்ள, போர்கள் நீங்க, இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்க, உலக மக்கள் ஒவ்வொருவரும் அமைதியை பெற்றுக்கொள்ள உலக அமைதிக்காக நாம் சிறிது நேரம் மன்றாடுவோம். நம் குடும்ப அமைதிக்காக நாம் ஜெபிப்போம். இந்த ஆண்டில் எல்லா தீமைகளும் நீங்க பெற, கடன் தொல்லைகள், கஷ்டங்கள் நீங்க, கண்ணீர் நீங்க, நோய் நொடிகள் நீங்க, நம் உடல் உள்ள பாரங்கள் நீங்க, அமைதியை நாம் குடும்பத்திலே பெற்றுக்கொள்ள நம் குடும்பத்தை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன எங்கள் அன்பின் தகப்பனீர், ஆண்டவர் நேர் உலகிலிருந்து விண்ணகம் நோக்கி செல்லக்கூடிய நாட்களில் உம் அமைதியை பூரணமாய் நிரம்ப பிள்ளைகளாக எங்களுக்கு கொடுத்தீரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, உமது பிள்ளைகள் நாங்கள் இந்த உலகில் செய்யக்கூடிய பாவங்களை, குற்றங்களை, குறைகளை கண்ணோக்காமல் உமது அமைதியும் ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு நிரம்ப தந்தருள தேவரிதாமே திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு முடிவில்லா வாழ்வை தருவதாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். தோ இறைவனின் செம்மறி, தோ உலகின் பாவங்களை போக்கும் நம் அன்பு ஆண்டவர். இன்று ஞானிகளின் மூலமாக உலகம் முழுவதற்கும் தம்மையே வெளிப்படுத்திய கடவுளின் ஞானம் இவர்.
இந்த செம்மறி விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடன் திருத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வை தருவதாக. Thank you.
நம் ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா திருப்பலியை சிறப்பு செய்த புனித சவேரியார் அன்பியத்தை சார்ந்த குடும்பங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. வருகிற ஞாயிறு திருப்பலியானது கத்தோலிக்க சேவை சங்கத்தை சார்ந்தவர்களால் சிறப்பு செய்யப்படும். இந்த வாரத்திற்கான திருப்பலிகள் பற்றிய விவரம்: நாளைய தினம் திங்கட்கிழமை காலை 5:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். வருகிற செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணி, மாலை 6:30 மணி ஆகிய நேரங்களில் திருப்பலி நடைபெறும். வருகிற புதன்கிழமை காலை 5:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். வருகிற வியாழக்கிழமை திருப்பலி நடைபெறாது. வருகிற வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். வருகிற சனிக்கிழமை காலை 5:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். வருகிற ஞாயிறு நம் ஆண்டவரின் திருமுழுக்கு விழாவை நமது திரு அவை சிறப்பிக்கின்றது. எனவே அன்று காலை 6:30 மணிக்கு பொட்டலில் திருப்பலி நடைபெறும். காலை 9 மணிக்கு நமது பங்கு ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். காலை 11 மணிக்கு மணிமுத்தாறில் திருப்பலி நடைபெறும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டிலிருந்து ஒவ்வொரு தமிழ் மாதத்தினுடைய கடைசி செவ்வாயும் இரவிலே முழு இரவு ஜெபம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா கடைசி செவ்வாய்களிலும் தமிழ் மாதத்தினுடைய கடைசி செவ்வாய் இந்த மாதத்தில் வருகிற 13ஆம் தேதி, ஜனவரி 13ஆம் தேதி இரவு 10 மணிக்கு ஜெபமாலையோடு முழு இரவு ஜெபமானது ஆரம்பமாகும். காலையிலே 3:30 மணிக்கு திருப்பலியோடு அது நிறைவு பெறும். அன்பு சகோதர சகோதரிகளே, முழு இரவு ஜெபம் நம்முடைய பங்கினுடைய முன்னெடுப்பாகவும் நம்முடைய திருத்தலத்தினுடைய முன்னெடுப்பாகவும், அதே வேளையில் புதுவாழ்வு ஜெபக்குழுவினரோடு இணைந்து நாம் இந்த முழு இரவு ஜெபத்தை நாம் தொடங்குகிறோம். இறை அருளோடும் ஆசீர்வாதமும் இந்நாட்கள் ஆசீர்வாதமாக அமைய நீங்கள் ஜெபிக்க, நீங்களும் கலந்து கொண்டு நீங்களும் உங்களுடைய குடும்பமும் இறை அருளையும் ஆசீர்வாதத்தை நிரம்ப பெற்றுக்கொள்ள இந்த வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நம்முடைய நண்பர்கள் பக்கத்தில் ஊர்களுக்கு கூடங்க எல்லாரும் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்களுக்கு இந்த வாய்ப்பினை பற்றி நீங்களும் தகவல் கொடுக்க உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகிற 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணிக்கு ஜெபமாலையோடு முழு இரவு ஜெபமானது ஆரம்பமாகும். அதிகாலையிலே திருப்பலியோடு அது நிறைவு பெறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இரவிலே நாம் அமர்ந்து, அதுவும் முழு இரவுமே நாம் அமர்ந்து இறைவனுடைய அருளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்கிற பொழுது, இந்த உலகமே அமைதியாக இருக்கிற பொழுது, நாம் செபிக்கிற பொழுது நாம் மிகுந்த அமைதியையும் அதிகமான ஆசீர்வாதத்தையும் நாம் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். அனைவரும் நன்றி மன்றாட்டுக்கு எழுந்திருப்போம். நன்றி கூறி மன்றாட்டுப்போமா. ஆண்டவரே இறைவா, எங்கும் எப்பொழுதும் விண்ணக ஒளி எங்கள் முன் செல்ல வேண்டுகிறோம். இதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டும் என நேர்வரும் வரை நிகழ்வை தூய்மையான உணர்வுடன் கண்டுகொள்ளவும் தகுதியான ஆவலோடு அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசிரியரை பெற தலைவணங்கி மன்றாடுவோம். இருளிலிருந்து உங்களை தம் வியத்தகு ஒளிக்கு அழைத்த இறைவன் தம் ஆசியை கனிவோடு உங்கள் மீது பொழிந்து உங்கள் இதயங்களை நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் அன்பிலும் உறுதிப்படுத்துவாராக. இன்று உலகுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருளில் ஒளி வீசிய கிறிஸ்துவை நம்பிக்கையுடன் நீங்கள் பின்பற்றி வாழ்வதால் நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஒளியாய் திகழச் செய்வாராக. ஞானிகள் விண்மீனை பின்தொடர்ந்து ஒளியின் ஒளியாகி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கண்டடைந்ததை போன்று நீங்கள் எம்மை வாழ்வின் பயணத்துக்கு பின் அவரிடம் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியா நம்மை ஆசீர்வதிப்பாராக. இறை ஞானத்தோடு என்று மகிழ்வோடு வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அன்புக்குள்ளே ஒரு அமருங்க, உட்காருங்க. நம்முடைய போன வாரமே பரிசு கொடுக்கல, இந்த குடில் போட்ட
நம்முடைய பிள்ளைகள் அதுக்கு உழைத்த ஒவ்வொருவருக்கும் இப்போது பரிசானது வழங்கப்படுகிறது. பிரதர் வாஸ். 2 குடில்களையும் அமைப்பதற்கு ஏற்பாடு செய்திருந்த நபர்களுக்கு இப்போது பரிசுகள் வழங்கப்படும். வின்சென்ட் சவேரியர் அன்பியம், சகாய செல்வி, மில்டன் அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மில்கியூர் பாக்கியராஜ், மேரி வெள்ளையம்மா, மேரி கபிரியேல், சிபி ஹென்றி, வாங்க ஹென்றி தம்பி வந்துட்டாரா? ஹென்றி இல்லைன்னா அவங்க வீட்டிலேருந்து யாரா வாங்க. யாருமே இல்லையா? யோவான், சாரி யோவான், அருள் சகோதரி செல்வி, அருள் சகோதரி மேரி இருவரும் வருக. வாங்க. வாங்கம்மா. அவ்வளோதான்.